ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. பால்வளத்துறையில் பல்வேறு முன்னெடுப்புகள் நம்முடைய மாண்பு முதல்வருடைய ஆசையோடு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது நீங்களே கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் நான் நம்புகின்றேன். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு மக்களுக்கு கடன் வழங்குவது, குறிப்பாக தாட்கோ திட்டத்தின் மூலமாக, அதே மாதிரி பிஎம்ஜிவை திட்டத்தின் மூலமாக, இன்னும் பல்வேறு அரசு திட்டங்களில் மானியம் தோடக்கூடிய கடனுதவி, அதே போன்று கால்நடை பராமரிப்புக்கான வட்டியில்லா கடன், அதுபோன்று புதிய கறவை மாடுகள் வாங்குவதற்கான சாதாரண கடனுதவி என்று இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு அதிக அளவில் இந்த மாவட்டத்தில் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கடன் வழங்கப்படும். அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கு இந்த திருச்சி மாவட்டத்தில் படிப்படியாக கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாட்டை பெருக்கி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய லாபத்திலிருந்து 3,11,00,000 ரூபாய் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் என்றே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் விவசாய பெருங்குடி மக்களுக்கு பாலுக்கான ஊக்கத்தொகை 3 ரூபாயும், அதில் சிறப்பான தரமாத்தோடு தருகின்ற பாலுக்கு கூடுதல் 1 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில், இன்றைக்கு லாபத்தில் பங்கு என்று கணக்கிட்டு கூடுதல் ஊக்கத்தொகையாக இன்றைக்கு 3,11,00,000 ரூபாய் இந்த திருச்சி மாவட்ட விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல முன்னெடுப்புகள் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எடுத்து வருகின்ற விளைவினால் விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை பால்வளத்துறை ஏற்படுத்துகிறது. அதில் இப்போது பார்த்திங்கன்னா, பால் உற்பத்தியை பெருக்குவதோடு கட்டமைப்புகளையும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற நடவடிக்கையை தொடர்ந்து 16,50,000 லிட்டர் பால் கையாளும் திறன் அதிகரிப்பதற்கான பணிகள் இன்றைக்கு ஓரிடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீவனங்கள் தயாரிப்பதற்கு 350 மெட்ரிக் டன் அளவிற்கு தீவன உற்பத்திக்கான வசதிகள் ஏற்கனவே இருக்கிறது. கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் இன்றைக்கு 600 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவையும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் அந்த பணிகள் முடிவடைய இருக்கிறது. இதே போன்று பால் பொருட்கள் உற்பத்தி, அந்த உற்பத்திக்கான வேலைகளும், குறிப்பாக பால் பவுடர் பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு 90 மெட்ரிக் டன் அளவு, கூடுதலாக 90 மெட்ரிக் டன் அளவுக்கான அந்த பால் பவுடர் உற்பத்திக்கான பணிகளும் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. ஆக மொத்தத்தில் பால்வளத்துறை ஒரு தனி சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. அதற்கு மாண்பு முதல்வருடைய ஒத்துழைப்பு மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களையும் கூட்டுறவு சங்கத்தையும் இணைத்து மக்கள் மத்தியில் இந்த பணிகளை இன்னும் மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்வதற்குத்தான் இந்த ஆய்வு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். எல்லோரும் கலந்து எல்லோருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்து ஒரு கலந்தாய்வு கூட்டமாக நடத்தி இருக்கின்றோம். அது இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் விவசாய மத்தியில் அதாவது நீங்கள் நாங்கள் பால் விலை 10 நாட்களுக்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டு முழுவதும் வழங்கி வருகிறது. ஒரு சில இடங்களுக்கு இந்த ஃபெடரேஷன் பால் அனுப்புவதில் ஏற்படுகின்ற காலதாமதத்திற்காக சில குறைகள் இருப்பதை என்னுடைய கவனத்தில் கொண்டு வருகிறார்கள். அது நிச்சயமாக உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பிரச்சனை தான். அதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். மற்ற மாதிரி பொதுவாக நீங்கள் பார்த்து தமிழ்நாடு முழுவதும் 10 நாட்களுக்கு ஒரு முறை பாலை படப்பட்டு செய்து வருகின்றோம். யாருக்காவது அதில் குறை நிறைகள் இருந்தால் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்பதையும் நான் ஒவ்வொரு கூட்டங்களையும் சொல்லிவிட்டேன். பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் இந்த நகரமயமாக்கல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் விவசாயம் அருகி கொண்டிருக்காரு.
அதே நேரத்தில் நாங்கள் இது கொண்டு கடன் வசதி, இன்னும் கால்நடை வளர்ப்புக்கான பல இன்புட் சர்வீசஸ் எல்லாம் வழங்கி புதிய பால் உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தி வருகின்றோம். அதனுடைய விளைவாக இன்றைக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில், கிராமங்களில் குறிப்பாக புதிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள், அதேபோல் மகளிர் குழுக்கள், ஆதிதிராவிடர் குழுக்கள் போன்றவையெல்லாம் உருவாகி வருகின்றது. அவர்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்துவதற்கு அந்த கட்டமைப்புக்கு தேவையான பொருட்கள் மற்றும் கடன் உதவி போன்றவற்றை வெகு தீவிரமாக செய்து வருகிறோம். தம்பி, இப்போ நீங்கள் இந்த முறை நம்முடைய மாண்பு முதல்வர்கள் ₹3 விலை உயர்வு, ₹3 ஊக்கத்தொகை, ₹1 கூடுதல் ஊக்கத்தொகை போன்றவற்றை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் வருகின்ற காலகட்டத்தில் கண்டிப்பாக விவசாய பெருங்குடி மக்களின் உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு அந்த விலை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் பரிசீலித்து தான் இருக்கோம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்து கொடுப்போம். விவசாயிகளை பொறுத்தவரை முழுமையான திருப்தியோடு இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் அந்த ஸ்பாட் டெக்னாலஜி மிஷின் கொண்டு விலை கொடுப்போம். நான் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லி வருகின்றேன், விவசாய பெருங்குடி மக்கள் தாங்கள் கொடுக்கின்ற பாலுக்கு அந்த மெஷினில் வச்சு தரத்துக்கு எதிர் விலை கிடைக்கிறதா என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்படி எங்கேயாவது கிடைக்காம இருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம். அதேபோல் கடன் வசதி போன்றவையெல்லாம் செய்து கொடுக்கின்ற காரணத்தால் இந்த மக்கள் உண்மையிலேயே பழையதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். இன்னும் அவருடைய குறைகளை நாங்கள் ஒன்றா செய்கின்றோம். தம்பி, இப்போ நான் அவருடைய நடவடிக்கைகளை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் கல் தான், அது ஒன்றும் மாற்றி. பட்டு விவசாய பெருங்குடி மக்கள் அந்த உரிமை அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் அயல்நாட்டு மதுபானங்கள் இருந்தது எங்களுக்கு வேணும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதில் இவர் இதை கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவது ஏற்புடைய கருத்தல். அது ரொம்ப மிகைப்படுத்தி பேசுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாணி அள்ளுவது கேவலமா, மாடு வளர்ப்பது கேவலமா, பனைமரம் ஏறுவது கேவலமானு கேட்குறது. யாரும் கேவலம்னு சொல்லலாம். நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய கொள்கையை சமூக நீதி கொள்கை, சமத்துவ கொள்கை, தாழ்ந்து கிடக்கக்கூடிய மக்களை உயர்த்த இந்த கொள்கை. ஆனால் நாங்கள் ஒரு சின்ன சப்ளிமெண்டேஷன் பண்ணோம். எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்று எந்த தொழில் வேணால் அவங்க செய்யலாம். ஒவ்வொரு தொழிலுக்கும் தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. தொழில்நுட்பத்தின் பயன்களையும் அவங்க பெறணும். கல்வி கற்கணும். கல்விக்கு கூட இந்த கல்வியை, தொழிற்கல்வியை அங்கே விட்டுக்கணும். ஆனால் இவர்கள் பேச்சை பார்க்கும்போது மீண்டும் மனுஸ்மிருதி காலத்துக்கு எடுத்து செல்வதற்காக விலக்கல்வி போன்ற தொனியில் அவர் பேசுவது நான் உண்மையிலே வன்மையாக கண்டிக்கிறேன். எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். எந்த தொழில் செய்வதும் குறைவான தொழில் அல்ல. ஆனால் நம்முடைய தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், அவர்கள் சமூகத்திற்கு சொன்ன ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் கல்வி அடிப்படையாக நம்முடைய சமூகத்திற்கு தேவை. கல்வியை கற்றுக்கிட்டு நம்ம என்ன தொழில் வேணுமோ இந்த எல்லா தொழிலுக்கும் தொழில்நுட்பம் வந்துடும். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கும் கல்வி வேணும். எனவே கல்வியை கற்றுவிட்டு எந்த தொழில் வேலை செய்யணும். நீங்கள் இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு மினி டைரி வைக்க லோன் கொடுக்கும். அப்போ நாங்கள் தொழில் மோசம்னு சொல்லிட்டு லோன் கொடுக்கோம், மானியம் கொடுக்கும். இந்த தொழில் மோசம்னு சொல்லி மானியம் கொடுக்கும். இதை ஊக்கப்படுத்தணும் ஒவ்வொரு முயற்சியும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எனவே இவையெல்லாம் நம்ம செய்யலாம். இல்லை சிலர் மிகைப்படுத்தி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. தம்பி, அரசியல் வேண்டாம் தம்பி. என்னுடைய நோக்கம் இந்த பால் குறித்த செய்தி மக்களுக்கு போனோம். அதனால இந்த மன்னிச்சுடுங்க, அரசியல் பால் செய்தியே கொடுங்க. ஏன்னா இன்னும் விவசாயிகள்கிட்ட எங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் ரீச் ஆக வேண்டியது. தம்பி, அதை நாங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் அதான் இட்ஸ் ஜாயின்ட் லைபிலிட்டி. எப்படி நாங்கள் லோன் கேட்குமோ அதே மாதிரி லோனை கெட்டக்க நம்ம கடமை. அதில் இப்போ நாங்கள் அதுக்கு தான் எல்லா இடமுமே 2 பேரையும் வச்சு கூட்டம் வச்சு பேசி, இப்போ எங்கள் சொசைட்டியோட கூட்டுறவு சங்க செயலாளர்கள்ட்ட நீங்கள் எப்படி கடன் வாங்கி கொடுக்க முனைப்பு காட்ட வேண்டுமோ அதே போன்று கடனை திரும்ப செலுத்துவதற்கும் நீங்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றால் அந்த சிவில் ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அதுவும் நிறைய குறைவதற்கான
வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் கவனம் செலுத்துவோம்.